இப்போ ரீசெண்டாக தனுஸ்ரீ யூடியூப் சேனலில் ஒரு பிசி பில்டிங் ஷாப்போட ரிவ்யூவை பண்ணியிருந்தேன்ல. ஸோ அங்கே நான் எதுக்கு போயிருந்தேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பிசி பில்ட் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தேன். ஸோ அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அந்த வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன், நான் என்னோடய பிசியை என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணியும் அதோட ப்ரைஸ் எல்லாத்தையுமே என்னென்ன ஒரு சேனலாகிய ஆல் இன் ஒன் தமிழ்நாட்டில் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வீடியோவோட அவுட்புட்டை கொஞ்சம் பங்கமாக கொண்டு வரகி அந்த வீடியோவோட பிஹைண்ட் தி சீன்ஸில் நாங்கள் போடுற எஃபர்ட்ஸ்க்கு சத்தியமாலுமே அளவே இல்லை. இந்த பேசிக்கான ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டாச்சு. கீழே இருக்க அந்த லைக் அப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் டிங்டாங் பெல் எல்லாத்தையும் தட்டி விட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹே கைஸ், வீடியோக்குள்ளே போக்குன்னு என் பேர் ரிஷி, தனிஷ் ரிஷி. இப்போ வீடியோவை ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம கேட்க போகிறோம். ஸோ நானும் கொடுக்கலாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், பட் இன்னும் இதை பற்றி ஒரு கரெக்டான அக்னாலஜி இல்லை. ஸோ அதுக்காக நம்ம மேனேஜிங் டைரக்டர் அவர்கிட்ட கேட்டுடலாம். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஷோர். ஓகே, இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா Ryzen 7ல் 3700X அப்படின்னு சொல்கிற ப்ராசர் போட்டிருக்கோம். ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா கூலர் RGBயோட வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் RTX 3060 Ti லேட்டஸ்ட்டாக வந்த கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு 3 days பிஃபோர் தான் லான்ச் ஆகிருந்துச்சு. ஸோ இது 8GB இது கம்பேர் பண்ணும்போது 2000 சீரிஸில் கம்பேர் பண்ணும்போது 2070 சூப்பர். அதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது பெட்டராக இருக்கும். கிராஃபிக்ஸ் கார்டு 3070 ஒரு படி தான் லைட்டாக 3070 3080 எல்லாம் கம்பேர் பண்ணால் ஒரு படி தான் கம்மியாக இருக்குது பெஞ்ச் மார்க்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அடுத்தது அவர் பார்த்தீங்கன்னா NGXT கேபினெட் H510 உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா RGBயோட வந்துடுது. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் 240Hz சாம்சங் மானிட்டர் 27 இன்ச்சஸில் அதுக்கப்புறம் கிகாபைட் B550 கேமிங் எக்ஸ் இது ஆக்சுவலி அடுத்த ஜெனரேஷன் சப்போர்ட் ஆகும், தாராளமாக சப்போர்ட் ஆகும். பயோஸ் மட்டும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு சப்போஸ் இந்த மதர் போர்டு இல்லைனாலும் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குது. அது கூட நாங்கள் காட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது மெக்கானிக்கல் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக யூஸ் பண்ணுறது நம்ம கேம்ஸுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுற கீபோர்டு. இது மெக்கானிக்கல் கீபோர்டு செரப்ரஸில் இருந்து. ஸோ இதிலே RGBலாம் வந்துடுது, நிறைய வந்துடுது. இப்போ நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேரிட்டி ஆஃப் லைக் இப்போ நீங்கள் ஒரு ரெயின்போ மாதிரி போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே நான் கான்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே லொக்கேஷன் முதல்ல எல்லாமே கீழே கொடுத்துக்குவேன். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரேம் Corsair Vengeance 16GB 3200 MHz ரேம் கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி 2 ரேம் உள்ளே போட்டிருக்கோம். இன்னும் 2 ரேம் நம்ம ஃபியூச்சரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா SSD கிங்ஸ்டன் 500GB NVMe கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் 1TB ஹார்ட் டிஸ்க் வேறு உள்ளே இருக்குது. ஆமாம், அது டொஷிபா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை அந்த ப்ரோ மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதை நான் இங்கேருந்து தொடங்குறேன். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாகிடெக்கோட G402 மவுஸ் இருக்குல்ல, அது ஒன்று. அதுக்கப்புறம் 700 வாட் PSU. அதுக்கப்புறம் இங்கே நான் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெபோரியன். ஸோ இதுதான் என்னோடய பிசி ஸ்பெக்ஸும் நான் வாங்கின காம்பனன்ட்ஸும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இதோட ஃபுல் ப்ரைஸ் லிஸ்ட்டுமே இப்போ நான் ஒரு 10 செகண்ட் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு ஸ்பெக்ஸ் வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நண்பா, ப்ரைஸ் எல்லாமே என்னோடய கையில் இல்லை. ஸோ அன்னைக்கு தேதிக்கு மாறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ என் நேமை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் கிடைக்கிது ஷாப்பில். ஸோ அந்த ஷாப்போட ரிவ்யூவை நான் தனிஷ் யூடியூப் சேனல்லையும் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கிளியராக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களை எல்லாத்தையும் என்னோட சூப்பர் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் இங்கே என் பேர் தனிஷ். இப்போ இந்த வீடியோ ஃபினிஷ். If you torture, go to nature because nature is your teacher. Bye. Have a nice day.